வெற்றிக்கான ஒரு போராட்டம். வாவ், அப்படின்னா அந்த ரகசிய வழி நேரம் நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்து சேருதா? உங்களுக்கு அந்த இடம் தெரியுதுல்ல, அதுதான் ப்ளூ லேண்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹோம்லேண்ட பாக்குறோம், சரிதானே ஹெவன்? ஆமா. நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட் ஹாவும் ப்ளூ லேண்டும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ட சைன் பண்ணாங்க. அதனால நம்ம ஃப்ரீயா அங்க போகலாம் வரலாம். ஆனா கருப்பு கண்ணாடி தான் ஆபத்தான விஷயம். சரிதான், அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ரெட் ஹோ அப்புறம் கருப்பு கண்ணாடி அவங்க இதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. என்னது? அப்ப நான் என்னதான் பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீயும் ஜேசனும் ரெட் ஹாக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லுவேன். ஓ, ரொம்ப நன்றி. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நம்ம போலாமா? தேங்க்ஸ் ரயன். நீங்க 3 பேரும் ரெட் ஹோல்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றீங்களா? இங்க நீங்க எல்லாரும் எதுக்காக தனியா வந்திருக்கீங்க? ஆமா, நாங்க ரெட் ஹாக்கு சேர்ந்தவங்க. விசிட் பண்ண வந்திருக்கோம். எங்க ஃப்ரெண்ட் இசபெல்ல பார்க்க வந்திருக்கோம். ஆமா, அவளேதான். எனக்கு புரியுது. அவங்க அரண்மனையில தான் இருக்காங்க. ஓ, அவ அரண்மனையில தான் இருக்காளா? அப்படின்னா நாங்க அரண்மனைக்குள்ள போலாமா? அங்க போறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் போறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க போலாம். நில்லுங்க. எங்க போறீங்க? அவங்க அரண்மனைக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு பாஸ் வேணும். எனக்கு அந்த எடுங்க. இல்ல இல்ல, பக்கத்துல இருக்கு பாருங்க அது. ஒரு நிமிஷம். இந்த கலர் நல்லா இருக்கு. அடடா, எவ்வளவு பெரிய மீன்! பிரமாதமா இருக்குல்ல? எவ்வளவு சீ ஃபுட் இருக்குன்னு பாரு. அதுதான் ப்ளூ லேண்ட். இங்க ஜனங்க கடல் உணவு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அரண்மனை கூட கடலுக்கு நடுவுல தான் இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. வாசனை பிரமாதமா இருக்கு. வாங்க, கிரில் மீனை சாப்பிடுறீங்களா? இல்ல, நம்ம அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடலாம். இங்க பாரு, இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் இசபெல்ல மீட் பண்றதுதான். எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல. வா, நாம இங்கிருந்து போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அது அந்த இடம் தான். அரண்மனை அந்த கடையில தான் இருக்கு. ரொம்ப அற்புதமான அரண்மனை, பார்க்கவே நல்லா இருக்கு. ஆனா நம்ம அங்க எப்படி போறது? போட்ல தான் போகணும். அதோ இருக்கு பாரு. ஐம் சாரி, நீங்க போட்ல போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன் நாங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க? நாங்க இசபெல்லுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாருக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அங்க போறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அப்பதான் நீங்க போட்ல ஏற முடியும். பாஸ் வேணுமா? சரி, அப்போ எங்களுக்கு அந்த பாசஸ் எங்க இருந்து கிடைக்கும்? போட்டுக்கான பாஸை எப்பவுமே குயின் தான் தருவாங்க. குயினா? சரி, அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களும் அரண்மனையில தான் இருக்காங்க. என்ன? எங்களால இங்க இருந்து அங்க போக முடியலனா எப்படி போட்டுக்கான பாச வாங்க முடியும்? ஆமா, எப்படி கிடைக்கும்? அது ரொம்ப சுலபம். நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் பதிவு பண்ணுங்க. அடுத்த 3 நாள்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். 3 நாளா? நாங்க அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணுமா? இசபெல் கிட்ட பேச ஏதாவது வழி இருக்கா? அவகிட்ட சொல்லி குயின் கிட்ட இருந்து பாசஸ் இஷ்யூ பண்ண சொல்லுங்களேன். எங்களுக்காக இதையாவது செய்ய முடியுமா? இல்ல, என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. அங்க போகணும்னா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஒரு நிமிஷம், நாங்க இங்க வந்திருக்கோம்னாச்சும் அவளுக்கு சொல்ல முடியுமா? அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். நாம தான் அங்க போகணும் போல இருக்கு. அப்படின்னா 3 நாள் காத்துட்டு இருக்க நீ தயாரா இருக்கியா? நம்மளால இங்க வெறும் 10 நாட்கள் மட்டும் தான் இருக்க முடியும், தெரியும்ல? ஆமா, எனக்கு புரியுது. இப்ப அதை தவிர வேற வழியே இல்ல. அங்க போகிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது. இது எப்படி இருக்குன்னு பாரு. எதை பத்தி கேக்குற ரயன்? இங்க இருக்கிற ஏதாவது ஒரு போட்ல நாம ஏறலாம். நம்ம கிட்ட பாசஸ் இல்ல,
ஆனா இசபெல்ல ஒரு தடவை பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஐடியா தான். சரி வா நம்ம போலாம். யாருகிட்ட இருந்து அதை கடன் வாங்குறது? ரெண்டு பேரும் வீணா பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எதாவது பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சப்ப திரும்ப வந்து போட்டோ கொடுத்துருவோம். ஆனா நம்ம பண்றது ரொம்ப தப்பான விஷயம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. என்னதான் இருந்தாலும் அது தப்புதான். ஏய் ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஆமா, இந்த டேனா எங்க போயிட்டா? அவ இங்க தானே இருந்தா. இதெல்லாம் அந்த பக்கம் அடிக்கிறீங்க. வாசனை ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. மீனோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தவிர வேற எதுவும் என் ஞாபகத்துல இல்ல. அடேங்கப்பா, வாசனை மூக்க தொலைக்குதே. ஆமா, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இத கொஞ்சம் ருசிச்சு பாரு. இந்தா சாப்பிடு. இல்ல இல்ல வேண்டாம். நான் இவ்வளவு பெரிய மீன் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கும். நிஜமாவே இதோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. பசியோட இருக்கல, வாங்கி சாப்பிடு. எதை பத்தி யோசிக்காத. சாப்பிட்டு பாருமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ன ஒண்ணு வேணுமா? கொடுங்க கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. என்னால நம்ப முடியல. நீ ரெட் ஹால்ல இருந்தா வந்திருக்கியா? ஆமா. ரெட் ஹால்ல நீ எங்க இருந்த? உண்மையை சொல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல, அது வந்து நான் சும்மா. ஏய், இத கொஞ்சம் பாரு. இது அந்த 3 குட்டி பசங்க தான். குயின் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்ல. அவங்கள வெளிய அனுப்ப சொல்லிருக்காங்க. நிஜமாவா? அப்படின்னா நமக்கு தனி படம் தேவைப்படுது. ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவுமே இல்ல. டேனா எங்க போயிட்டா? திடீர்னு எப்படி காணாம போனா? சீக்கிரமா இங்கிருந்து ஓடி போயிடுங்க. என்னாச்சு? ஏன் ஓடுற? ஏய், என்னன்னு சொல்லிட்டேனா? எனக்கு சாப்பிட மீனை கொடுத்தவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஏன் என்னாச்சு? ஏய் நில்லு, சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. என் பணத்தை கொடு. என்னது பணத்தை கொடுக்கவா? இவ வாங்கி சாப்பிட்டு பணம் கொடுக்காம ஓடிட்டு இருக்கா. அவன் தான் என்ன சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தான். உங்க 3 பேரும் நான் கைது பண்றேன். கைது பண்றீங்களா? சரியா சொன்னீங்க. இளவரசி உடனே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? ஜேசன் பாய், இப்படி போலாம். அவங்கள புடிங்க. சீக்கிரமா போட்ல ஏறுங்க. ராயன், ஹேய் நில்லுங்க பசங்களா, என்ன பண்றீங்க? அப்படியே நம்ம இங்க பாதுகாப்பா தானே இருக்கோம். நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். தப்பிச்சு ஓடுறதுனாலதான் பதட்டமா இருக்கு. ராயன், சொன்னா கேளுங்க பசங்களா, திரும்ப வந்துருங்க. நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. Network.blogspot.in. ஆமா ஆமா, பண்ணுவேன். பசங்களா ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். ராயன், நம்ம போட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்துடலாமா? என்ன சொல்றேன்? ஏன் அப்படி பண்ணணும்? ஒருவேளை அவங்க நம்மள கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா? சரியா சொன்ன. ராயன், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த போட்டு முழுகிடும். நாம இப்ப எதுவுமே செய்யலன்னா அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு எப்படி நீந்தல்னு கூட தெரியாது. சீக்கிரம் ரெஸ்கியூ போட்டை எடுங்க, சீக்கிரம். என்னது? எங்க இருந்து? எப்படி நான் அதை செய்ய முடியும்? மகாராணி, நீங்க ஜேசனையும் அவன் நண்பர்களையும் கைது பண்ணணும்னு உத்தரவிட்டீங்களா? ராஜா ரெட் ஹோ நிபந்தனை வச்சிருக்காரு. அவங்கள எங்க பார்த்தாலும் கைது பண்ணி வைக்க சொல்லிருக்காரு. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். நம்ம சட்டத்துல அப்படி ஒரு விதிமுறை இருக்கு. அதை நாம கடைபிடிச்சுதான் ஆகணும். நீங்க அப்படி பண்ணக்கூடாது மகாராணி. ஆமா, இசபெல் சொல்றது சரிதான் மகாராணி. அவரு டாக்டர் பிராங்க்லினா? ஆமா மகாராணி, அந்த பசங்க ஒன்னும் குற்றவாளிகள் கிடையாது. அவங்க நம்ம நாட்டுக்கு தேவை. அவங்க உதவி நமக்கு தேவை. கருப்பு கண்ணாடியை தோக்கடிக்க அவங்க தேவை. அந்த பையன் ஜெய்சன், அவனாலதான் ட்ரை ஃபாரஸ்டுக்கு ஒரு அமைதியை உண்டாக்க முடியும். ட்ரை ஃபாரஸ்டுக்கு மறுபடியும் அமைதி கிடைக்குமா? கண்டிப்பா மகாராணி. ரெட் ஓ எதுக்காக அவங்கள தேடிட்டு இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்னு தெரியல மகாராணி. ஒருவேளை கருப்பு கண்ணாடி அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிறாங்க போல. மகாராணி, அவங்க சார்பா நான் அவங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த 3 குழந்தைகளையும் உள்ள வரவிடுங்க. நமக்கு அவங்க உதவி தேவை.
நானும் அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி, நான் அப்படியே பண்றேன். அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்றேன். அவங்கள நல்லபடியா பாத்துக்கவும் சொல்றேன். மகாராணி, வெற்றிகரமா அந்த 3 பசங்களும் நாங்க பிடிச்சிட்டோம். ஆ, ஓடுனதுனாலதான் கட்டி போட்டிருக்கேன். இப்ப ஏன் நீங்க எங்களை கைது பண்ணிருக்கீங்க? நீ சாப்பிட்டுட்டு ஓடிட்ட. சாப்பிட்டா காசு கொடுக்கணும்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ என் போட்டை வேற திருடி இருக்க. அதுக்கு காரணம் அதெல்லாம் தேவையில்லை. மகாராணி உங்களை கைது பண்ண கட்டளையிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. நாங்க எல்லாருமே இசபெல்லுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாங்க போலாம். என்ன? குட்டி பசங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எது எப்படியோ இந்த சூழ்நிலையில நான் என்ன நினைச்சனோ அதை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். சொல்லுங்க. எனக்கு கேக்குது, சொல்லுங்க. என்னது, பசங்களை அப்படியே விட சொல்றீங்களா? என்னது, பசங்களை விட சொல்றாங்களா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு மட்டும் என்னையா புரிஞ்சது? என்ன விஷயம்? அவங்க கொடுத்த உத்தரவை மாத்திக்கிட்டாங்க. அவங்கள சும்மா விட சொல்றாங்க. அவங்க என் போட்டை திருடிட்டு போய் நாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பதில்? அந்த போட்ல ஏற்கனவே ஓட்டை இருந்துச்சு. சாப்பாடு வாங்கிட்டு ஓடிட்டாங்க. இவங்கள சும்மா விட முடியுமா? நானே கேட்டேன், நீ தானே சாப்பிடுன்னு கொடுத்துட்டு இருந்த. அப்படின்னா நான் இப்போ என்ன செய்யறது சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்ப விவாதிக்கலாம் நமக்கு நேரம் இல்ல. அங்க பாருங்க, மகாராணி இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. இசபெல், நீ வந்துட்டியா? நீங்க மகாராணி முன்னாடி நிக்கிறீங்க. பரவாயில்ல வீரர்களே, அவங்கள எதுக்காக இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்க? அவங்கள இப்பவே விட்டுருங்க. உத்தரவு மகாராணி. அன்பு மகாராணி, இவங்க என் போட்டை கொண்டு போய் நாசம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அதுல ஓட்டை இருந்துச்சு. இவ ஒரு மீன் சாப்பிட்டுட்டு எனக்கு பணமே தரல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ தானே சாப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்த. என்ன சொல்றீங்க? அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா? அது உண்மைன்னு சொல்ல முடியாது. தானா எல்லாம் நடந்துருச்சு. நான் ரொம்ப பசியோட இருந்தேன். மகாராணி, நம்ம நாட்டுல திருடுறது ரொம்ப பெரிய குற்றம். ஆமா, நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். என்ன சொல்றாங்க? எனக்காக சண்டை போடு. சினோமா அகாடமோ போ. நீங்க முதல்ல உள்ள போங்க மகாராணி. அது சின்னவ தானே? அப்ப நீதான் இது காரணமா? வேண்டாய், திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இந்த இடத்துல நிறைய ஜனங்க இருக்காங்க. எப்படி உன் மெக்காடிமாவை இப்படி அட்டகாசம் பண்ண விட்ட? நான் உனக்கு சவால் விடுறேன், சண்டை போடு. சரி, ஓகே, நான் தயாரா இருக்கேன். வா, மோதி பார்க்கலாம். நான் உனக்கு சவால் விடல ராயன். நான் ஜேசனோட சண்டை போட விரும்புறேன். ஜேசனா? ஏன் கூட சண்டையா? இப்போ இந்த ஒட்டுமொத்த சிட்டியை ஆட்டி படைக்க போறேன். இந்த சிட்டியோட அழிவுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. Set up, make it! Okay, Phoenix, நம்ம சேர்ந்து போராடுவோம். மெக்காடிமோ போ! சீக்கிரமா Phoenix! அவன் என்ன பண்றான்? என்ன இது? ஜேசனோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்க போகுது.
போ பீனிக்ஸ், சீக்கிரம் போய் அவனை தூக்கு. இந்த நகரத்தை விட்டு அவனை துரத்தி ஆகணும். புரிஞ்சது. நீ என்ன பண்ற? எந்த ஜனங்களையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலாம். ஜேசன், அந்த இடத்தை பாரு, நல்லா இருக்கு. ஜேசன், டொனாட்டோஸை ஏன் இந்த முறை நீ சண்டை போட கூப்பிடல? என்னது? யாரு சண்டை போட்டா உனக்கு என்ன? ஏன் கேக்குற நீ? டொனாட்டோஸ் உடைய டேமர் நான் இல்ல. என்ன சொல்ற? டொனாட்டோஸ் இப்போ டேனா கிட்ட இருக்கான். டேனா கிட்ட இருக்கானா? என்னோட டொனாட்டோஸை எப்படி அந்த சின்ன பொண்ணு கிட்ட விட்டு கொடுத்த? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அவன் மேல விஷத்தை கத்து, விட்டு வைக்காத. நீ நல்லதானே இருக்க பீனிக்ஸ்? ஆமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரி, ஒரு அதிரடியான அட்டகாசமான தாக்குதலுக்கு தயாராரு. பிரமாதமான தாக்குதல். எப்படி இருக்கு? ஆ? அவ்வளவு சீக்கிரத்துல என்ன எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னது? நான் ரொம்ப சோர்வாயிட்டு என்ன பண்றது? உன்னோட உடம்பு அதிபயங்கரமான விஷம் அவன் மேல பரவ ஆரம்பிச்சிருச்சு. விஷமா? ஆ? பீனிக்ஸ்! ஓ, ஸ்டார்மிங் ஃபயர், மொத்தமா அழிச்சிடு. பீனிக்ஸ், ஜாக்கிரதை! பீனிக்ஸ்! பீனிக்ஸ், எழுந்து வா! பீனிக்ஸ், உயிர் தெழு! இறுதி தாக்குதல். எதிரிய விட்டு வைக்காத, அதை இப்பவே அழிச்சிடு. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இறுதி தாக்குதல். நெருப்பை வச்சு தாக்கு. வெடிச்சு சிதறணும். சண்டை சமமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு பீனிக்ஸ். அந்த ஒரு வழியில மட்டும்தான் என்னால உன்னை காப்பாத்த முடியும். எனக்கு தெரியும், நான் மீண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை நான் டேனாவை பார்க்கும்போது அவளை நான் தோக்கடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் டொனாட்டோஸ் எனக்கு சொந்தமாக்கிடுவேன். ஜேசன், நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? நீ நல்லா தானே இருக்க? நீ தோக்கல, ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, 2 பேருமே ஜெயிக்கல. ஆனா எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. ஆமா, எனக்கும் தான். செம்மையா இருக்குல்ல? அப்பா, ருசியா இருக்கு. இப்பதான் எனக்கு கண்ணே தெரியுதுப்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், அது என்னோடது. அது எனக்கு கூட. இங்கதான் சாப்பாடு நிறைய இருக்கு பாரு. அது எனக்கு வேணும். நிறுத்து, அது என்னோடது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நாட்டுல இருக்கிற ராணிக்கு ரொம்ப பெரிய மனசு. சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்கல, அப்படி இருந்து நம்மள மன்னிச்சுட்டாங்க. போட்டு திருடினதையும் மன்னிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு ராஜ விருந்து வேற கொடுத்திருக்காங்க. அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மகாராணி, தயவு செஞ்சு அந்த குழந்தைங்க செஞ்ச குற்றத்தை மன்னிச்சிருங்க. கருப்பு கண்ணாடியோட மெக்காடிமோ ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆமா, எனக்கு தெரியும். அந்த குழந்தைங்களை ரெட்ஹோ தனக்கு விட்டு தரணும்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அப்படி அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கு புரியுது.
நான் ஏற்கனவே இசபெல் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தொந்தரவுன்னு சொல்றாங்களா? ஆமா. ஓ அதான் பிரச்சனையா? பரவாயில்ல, நாம தான் இங்க ஒன்னும் நிரந்தரமா தங்க வரல. சரி, அப்படின்னா நம்ம கருப்பு கண்ணாடியோட ஹைட் அவுட்டுக்கு போலாம். கருப்பு கண்ணாடியோட ஹைட் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நம்ம லேபரட்டரிக்கு போகணும். ஆமா, அங்க எதுக்கு? அந்த சீக்ரெட் லேப்ல தான் நானும் மிஸ்டர் கேவும் மெக்காடிமஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா என்னோட அப்பா அங்க இருப்பாருன்றீங்களா? கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அங்க போனா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அப்ப சரி, வாங்க நம்ம அங்க போலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுல. மிஸ்டர் கேவும் மெக்காடிமஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா என்னோட அப்பா அங்க இருப்பாருன்றீங்களா? கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அங்க போனா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அப்ப சரி, வாங்க நம்ம அங்க போலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுல. என் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் சில சந்தேகங்கள் ஏற்படுது. ட்ரை ஃபாரஸ்ட்ல என்னென்னமோ நடக்குது. இந்த உலகத்தோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. அத நீங்க தான் காப்பாத்தணும். அவங்கள பின்தொடரு. அப்ப சரி வேண்டாம். Tune Network Hamilton.blogspot.in